பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். புனிதர்கள் வரலாறு பார்க்கலாம் வாங்க. இன்றைய புனிதர் ஆகஸ்ட் மாதம் தேதி 28 புனித அகஸ்டின் அல்லது ஹிப்போவின் புனித அகுஸ்தியன், ஆயர் மற்றும் மறை வல்லுனர். இவர் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி 354ஆம் ஆண்டு தகாஸ்ட் நுமீடியா, அதாவது தற்போதைய சூக் அக்ராஸ், அல்ஜீரியாவில் பிறந்திருக்கார். இவரை ஏற்கக்கூடிய சபைகள், புனிதரை ஏற்கும் அனைத்து கிறிஸ்தவ சபைகளும் இவரை ஏற்றுக்கொள்கிறார்களாம். முக்கிய திருத்தலங்கள்: புனித பியாட்ரோ தேவாலயம், சியேல் டி ஓரா, பவியா, இத்தாலி. இவருடைய நினைவு திருநாள் ஆகஸ்ட் தேதி 28. புனிதர் ஹிப்போவின் அகஸ்டியன் கத்தோலிக்க திருச்சபையாலும் பிற பல கிறிஸ்தவ சபைகளாலும் பெரிதும் போற்றப்படுகின்ற தலை சிறந்த இறையியல் அறிஞர் ஆவார். இவர் இன்றைய அல்ஜீரியாவின் அமைந்திருந்த ஹிப்போ ரீஜியஸ் என்னும் நகரத்தில் ஆயராக இருந்ததால் ஹிப்போ நகர் அகஸ்டியன் என அழைக்கப்படுகின்றார். லத்தீன் மொழி பேசிய மெய்யியலாளரும் இறையியலாளருமான அகஸ்டின் ரோம பேரரசின் பகுதியாக இருந்த வட ஆப்பிரிக்கா மாகாணத்தில் வாழ்ந்தார். திருச்சபை தந்தையருள் ஒருவராக போற்றப்படும் இவர் மேலை நாட்டு கிறிஸ்தவத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களித்தார். இளமை பருவத்தில் இவர் மானி என்பவரால் தொடங்கப்பட்ட மணிகேயிச கொள்கையினால் பெரிதும் கவரப்பட்டார். பின்னர் புளோட்டினஸ் என்னும் மெய்யியலரின் கொள்கையிலிருந்து பிறந்த நியோ புளோட்டினிசம் என்னும் கொள்கையை தழுவினார். இக்கொள்கையினால் அகஸ்டின் மெய்யியல் தேடலை நிறைவு செய்ய இயலவில்லை. எனவே கிபி 387ஆம் ஆண்டு அகஸ்டின் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவ சமயத்தை தழுவினார். கிறிஸ்தவர் ஆன பின்பு அகஸ்டின் கிறிஸ்தவ மெய்யியல் என்னும் இறையியல் கொள்கைகளை விரித்துரைப்பதில் ஈடுபட்டு பல நூல்களை இயற்றினார். மனிதருக்கு சுதந்திரம் உண்டு என்று ஏற்றுக்கொண்ட அகஸ்டின் கடவுளின் அருளின்றி மனித சுதந்திரம் செயல்பட இயலாது என்று கற்பித்தார். கிறிஸ்தவ சமயத்தின் ஒரு முக்கிய கொள்கையாகிய பிறப்பு நிலை பாவம் என்பது பற்றியும், போரில் ஈடுபடுவதற்கான நிபந்தனைகள் பற்றி நீதிபோர் கொள்கை என்னும் தலைப்பிலும் அகஸ்டின் எடுத்து கூறிய கருத்துக்கள் கிறிஸ்தவத்தில் செல்வாக்கு பெற்றன. மேலை நாட்டில் ரோம பேரரசு குலைவடைய தொடங்கிய காலத்தில் அகஸ்டின் தாம் எழுதிய கடவுளின் நகரம் என்னும் நூலில் திருச்சபை என்பது கடவுளை வழிபடுகின்ற சமூகம் என்பதால் ஆன்மீக முறையில் கடவுளின் நகரமாக உள்ளது என்றும், இது உலகம் என்னும் பொருண்மைசார் நகரத்திலிருந்து வேறுபட்டது என்றும் ஒரு கருத்தை முன்வைத்தார். இவரது சிந்தனைகள் மத்திய கால கலாச்சாரத்திலும் உலக நோக்கிலும் தாக்கம் கொணர்ந்தன. கத்தோலிக்க திருச்சபையும் ஆங்கிலிக்கன் திருச்சபையும் புனித அகஸ்டியனை பெரிதும் போற்றுகின்றன. இச்சபைகளால் இவர் புனிதர் என்றும் தலை சிறந்த திருச்சபை தந்தை என்றும் மதிக்கப்படுகிறார். புனிதர் அகஸ்டியன் திருநாள் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. அவர் இறந்த அந்நாள் அவர் விண்ணகத்தில் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. அகஸ்டின் மனிதரின் மீட்பு பற்றியும் கடவுளின் அருள் பற்றியும் அளித்த சிறப்பான போதனைகளின் காரணமாக பல எதிர் சபைகள், குறிப்பாக கால்வின் சபை, அவருக்கு சிறப்பு மரியாதை அளிக்கின்றன. அவரை திருச்சபை சீர்திருத்தத்தின் ஒரு முன்னோடி என்று போற்றுகின்றன. கிழக்கு மரபு சபை அகஸ்டினை முக்தி பேறு பெற்றவர் என்று ஏற்று அவருடைய திருநாளை ஜூன் 15ஆம் நாள் கொண்டாடுகிறது. அகஸ்டினுடைய தந்தை ரோம சமயத்தை சார்ந்த பெட்ரீசியஸ் ஆவார். இவரது தந்தை மரணப்படுக்கையில் கிறிஸ்தவராக மனம் மாறினார். அகஸ்டினுடைய தாயார் பெயர் மோனிகா ஆகும். இவர் ஒரு சிறந்த பெண்மணி ஆவார் மற்றும் புனிதர் ஆவார். அகஸ்டியனின் தாயார் மோனிகா கிறிஸ்தவராக இருந்து தம் மகனை கிறிஸ்தவ சமயத்தில் வளர்த்த போதிலும் அகஸ்டியன் மணிகேய கொள்கையை தழுவி தம் தாயாரை மனநோக செய்தார். அகஸ்டின் எழுதிய தன் வரலாறு நூலாகிய கன்ஃபெஷன்ஸ் என்னும் புத்தகத்தில் தம் இளமை கால அனுபவங்களையும் தாம் தவறான வழியில் சென்றதையும் விரிவாக வடித்துள்ளார். அந்நூலில் காண்பது போல அகஸ்டின் கார்த்தேஜ் நகரில் ஒரு இளம் பெண்ணோடு தொடர்பு வைத்து அவரை முறைப்படி மணந்து கொள்ளாமலேயே 15 ஆண்டுகள் கழித்தார். அந்த உறவின் பயனாக அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு அகஸ்டின் அடேயோடாட்டஸ் என்னும் பெயரிட்டார். மோனிகா தம் மகன் அகஸ்டினோடு மிலனுக்கு சென்றிருந்தார்.
அங்கு தம் மகனுக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை மணமுடித்து வைக்க வேண்டும் என அவர் விரும்பினார். ஆனால் அகஸ்டின் தாம் முதலில் அன்பு செய்த பெண்ணை மறக்கவில்லை. எனவே வேறொரு பெண்ணை மணக்க தயங்கினார். பின்னர் மன ஒப்பந்தம் ஆனது. ஆனால் அது முறிந்தது. கிபி 386ஆம் ஆண்டு கோடை காலத்தில் அகஸ்டின் புனித வனத்து அந்தோணியார் என்னும் துறவியின் வாழ்க்கையை படித்தார். அதிலிருந்து தாமும் தூய வாழ்வு நடத்த வேண்டும் என்றும் தவறான கொள்கைகளை கைவிட வேண்டும் என்றும் கிறிஸ்தவத்தை தழுவ வேண்டும் என்றும் முடிவு செய்தார். அம்முடிவோடு தம் ஆசிரிய பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். திருமணம் செய்யும் எண்ணத்தை கைவிட்டார். கடவுளுக்கே தம்மை முற்றிலும் அர்ப்பணிக்க தீர்மானித்தார். ஒரு நாள் தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்த போது அகஸ்டின் ஒரு குழந்தையின் குரலை கேட்டார். அக்குரல் அவரிடம் எடுத்து வாசி என்று கூறியது. முதலில் அக்குரலின் பொருளை அவர் உணரவில்லை. பிறகு புனித வனத்து அந்தோணியாரின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவம் தம் வாழ்விலும் உண்மையாவதை அவர் உணர்ந்தார். எடுத்து வாசி என்னும் குரல் உண்மையாகவே கடவுளிடமிருந்து வந்ததாகவும் கடவுளுடைய வார்த்தை அடங்கிய திருவிவிலியத்தை எடுத்து வாசித்தால் தம் வாழ்வின் பொருளை அறிந்து கொள்ளலாம் எனவும் அவர் உள்ளூர உணர்ந்தார். உடனேயே திரும்பி சென்று திருவிவிலியத்தை திறந்து வாசித்தார். அப்பொழுது அவர் கண்களில் பட்டது தூய பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் ஒரு பகுதி. இதோ, களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். உரோமையர் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13, 14. இச்சொற்களை வாசித்த அகஸ்டின் தம் வாழ்வின் அடிப்படையான மாற்றம் தேவை என்பதை உணர்ந்தார். கடவுளை தாம் உள்ளத்தில் பேசுகிறார் என்பதை அறிந்தார். தம் தாய் மோனிகா கடவுளிடம் வேண்டிய மன்றாட்டுக்கள் வீண் போகவில்லை என்பதை அகஸ்டின் உணர்ந்ததோடு மிலான் நகர ஆயராகிய அம்ப்ரோசு திருவிவிலியத்தை விளக்கி உரைத்த பாணியாலும் கவரப்பட்டார். கிறிஸ்தவ சமயத்தில் கடவுளின் உண்மை உள்ளது என்று ஏற்றுக்கொண்டார். எனவே மிலான் நகர ஆயராகிய அம்ப்ரோஸை அணுகி தமக்கு திருமுழுக்கு அளித்து தம்மை கிறிஸ்தவ சமயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அம்ப்ரோசு அதற்கு இணங்கி அகஸ்டினுக்கும் அகஸ்டினுடைய மகன் ஆடேயோ டாடஸுக்கும் அகஸ்டினின் நெருங்கிய நண்பரும் அவருக்கு கிறிஸ்தவத்தில் ஆர்வத்தை எழுப்பியவருமாகிய ஆலிப்பியூஸ் என்பவருக்கும் திருமுழுக்கு அளித்து அவர்களை கிறிஸ்தவ சபையில் ஏற்றுக்கொண்டார். பின்னர் புனித அகஸ்டியன் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி 430ஆம் ஆண்டு தனது 75வது வயதில் ஹிப்போ ரீஜியஸ் நுமீடியாவில் தற்போதைய அன்னபா அல்ஜீரியா என்ற இடத்தில் மரித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய புனிதர்கள் வரலாற்றில் புனித அகஸ்தியனுடைய வரலாறை பார்த்தோம். புனிதர் அகஸ்தியன் எவ்வளவுக்கு எவ்வளவு கெட்டவராக வாழ்ந்தாரோ அதையும் மீறி அவ்வளவு ஆண்டவருக்குள் நல்ல மனிதராக மாறி இறைப்பணியை செய்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கை வரலாற்றை கேட்கும்போது அவ்வளவு ஒரு அழகான செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். நாமும் தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கையில் பல தவறுகளை செய்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். நமக்காகவே திரும்ப உயிர் தெழுந்தார். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளையும் ஏற்றுக்கொண்டு மன்னித்து வாழ்வளிப்பார். அதை நம்பி ஆண்டவருக்குள் வாழ நாம் ஆசைப்படுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.